மறைமலை நகர் அருகே குடியிருப்பு பகுதியில் புதியதாக திறக்கப்பட உள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கீழக்கரணை தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே புதியதாக திறக்கப்பட உள்ள அரசு மதுபான கடை மற்றும் மதுபான கூடம் ஆகியவற்றை திறக்கக்கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் சங்க மாநில செயலாளருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டு கீழக்கரணை குடியிருப்பு பகுதியில் புதியதாக திறக்கப்பட உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரியும், அதேபோல மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் மருத்துவமனை மற்றும் பள்ளியின் அருகாமையில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரியும் கண்டன உரையாற்றினார். பாமக மறைமலை நகர் முன்னாள் நகரமன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம், மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன், பாமக மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணி, பசுமை தாயக மாவட்ட செயலாளர் திருக்கச்சூர் செந்தில்நாத், பாமக வடக்கு நகர் செயலாளர் தனிக்காச்செல்லம், மாவட்ட வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கூற்றோடு நாகராஜ், பொருளாளர் செல்வி கிருஷ்ணமூர்த்தி, பாமக ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன், சிங்கை சத்யா, கமலக்கண்ணன், புகழேந்தி, விக்கி, அருண்குமார், முருகன், ஏழுமலை, அருள் டைலர், கருநீலம், பாஸ்கர், தமிழ், ஆறுமுகம், கண்ணன், தியாகு, ஆட்டோ பார்த்தி, துரை, வீர பத்மநாபன், சுபத்ரா, தமிழரசன், மேகநாதன், ஜெய், சுரேஷ்குமார், தையூர் கார்த்திக், விஜயன், மயிலை சதீஷ், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள், வியாபாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய மதுபான கடை அகற்ற கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை, செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு தலைவர் PVK வாசு, மாநில செயற்குழு உறுப்பினர் NS ஏகாம்பரம், செங்கல்பட்டு மத்திய மாவட்ட அமைப்பு செயலாளர் தண்டலம் தட்சிணாமூர்த்தி, சிரியா, ராணி, பத்மா, லட்சுமி ஆகியோர்கள் சென்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று புதியதாக திறக்கப்படும் அரசு மதுபான கடையை திறக்கக்கூடாது எனவும் அரசு பள்ளி அருகில் செயல்படும் அரசு மதுபான கடைகளை அகற்ற கோரியும் மனு அளித்தனர். மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட ஃபோர்டு கம்பெனி அருகே திருக்கச்சூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கீழக்கரணை பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் முழுவதும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது திறக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் கேட்டுக்கொள்வதெல்லாம், இதுபோன்ற குடியிருப்பு பகுதியில் நீங்கள் டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய இளைஞர் எழுச்சியாளர் சின்னையா அவர்களும் தமிழகத்தில் கடந்த 45 ஆண்டுகளாக புரட்சி செய்து வருகிறார்கள். ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும், அதை கனவு காண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதை நிவர்த்தி செய்கிற வகையில் இனி புதிதாக கடை திறக்கக்கூடாது, தமிழக அரசாங்கம் இருக்கிற அத்தனை மதுக்கடைகளும் மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏற்கனவே தமிழக அரசாங்கம் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி கருப்பு சட்டை வீட்டிலே இருந்து கொரோனா டைமில் வீட்டிலே இருந்து இப்போ இருக்கிற முதல்வர் முதல் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் வரை அங்கே இருக்கிற MLAக்கள் மற்றும் ஒன்றிய நகர செயலெல்லாம் வீட்டு முன்னாலே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாங்கள் வந்தால் மதுக்கடையே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ புதிதாக இது போன்ற மதுக்கடை திறப்பதில் எந்தவித நியாயம் இருக்குதுன்னு சொல்ல, இதை உடனடியாக வன்மையாக கண்டிக்கிறது மாவட்ட பாட்டாளி மகிழ்ச்சியும் நகர பாட்டாளி மகிழ்ச்சியும். உடனடியாக இந்த பகுதியில் வருகிற எடுக்கிற இந்த முயற்சி கடையை திறக்கக்கூடாது என்போம். அதேபோல் மறைமலை நகராட்சி பகுதியில் குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஏற்கனவே 3 மதுக்கடைகள் டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மூட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. எனவே தமிழக அரசாங்கமும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் டாஸ்மாக் நிர்வாகமும் இதுபோன்று புதியதாக கடையில் திறப்பதும் இருக்கிற நகரப்பகுதியில் இருக்கிற அத்தனை டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். இது பொதுமக்களையும் குறிப்பாக தாய்மார்கள் மனதில் மிகப்பெரிய எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது. எனவே தமிழக அரசாங்கம் இதில் தலையிட்டு புதிதாக இந்த கடையை திறக்கக்கூடாது, மறைமலை நகர மையப்பகுதியில் குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கிற அந்த மதுக்கடைகள்லாம் மூட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.